கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். மனிதர்கள் பல நேரங்களிலே அல்லது சில நேரங்களிலே அதிர்ஷ்டத்தால் கிடைத்த வெற்றியை தன் திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வெற்றியாக நினைத்து கொண்டாடுவார்கள். அது காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மாண்புமிகு விஜய் அவர்கள் முதல்வர் அரியணையிலே அமர்ந்திருப்பதுதான் அதிர்ஷ்டத்தில் வந்ததா அல்லது அயராத உழைப்பில் வந்ததா ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதிர்ஷ்டம் வந்ததால் ஆதரவு பெருகியதா, அதிர்ஷ்டம் வந்ததால் ஆதரவு பெருகியதா அல்லது ஆதரவு பெருகியதால் அதிர்ஷ்டம் வந்ததா? இதை இப்படி கூட சொல்லலாம். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா? இதுவரை யாருக்கும் அதற்கு விடை தெரியாது. அதுபோல அதிர்ஷ்டம் வந்ததால் அரியணை வந்ததா, இல்லை அரியணை வந்ததால் முதல்வருக்கு அதிர்ஷ்டம் வந்ததா என்பதும் நமக்கு இப்போது விடை தெரியாத அரசியல் அற்புதமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆகவே இப்போது அதுவல்ல நமக்கு விஷயம். அப்படி கிடைத்த முதலமைச்சர் அரியணையை தக்க வைத்துக் கொள்வதற்காக தினந்தோறும் மாண்புமிகு விஜய் அவர்கள் நடத்தி வருகின்ற அதிரடி அரசியலை பார்த்து தமிழ்நாடே அதிர்ந்து போய் கிடக்கிறது. முதலிலே தன் கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சுழற்சி முறையிலே அமைச்சர் பதவி என்கிற செய்தியை அறிவிப்பை வெளியிட்டு தன் தாவேகா கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொண்டு அதன் மூலமாக முதலமைச்சர் பதவிக்கு இருக்கக்கூடிய ஆபத்து விலகியதாக அவர் நினைத்துக் கொள்கிறார். இரண்டாவது, பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவுக்கு தேர்தலுக்கு முன்பு வரை கூட்டணியிலே சேராத மாண்புமிகு விஜய் அவர்கள் பாஷையிலே சொல்ல வேண்டும் என்றால் கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பதவிகளை தந்து அழகு பார்த்து தன் முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்து கூடாது என்ற நிலையிலே அரசியல் அதிரடிகளை நடத்தி வருகிறார். மூன்றாவதாக, கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகள் திடீரென்று போர்க்கடி தூக்கினால் நாம் முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டால் நாம் எங்கே போவது? ஆகவே அதிர்ஷ்டத்தால் வந்த அரியணையை காப்பாற்றிக் கொள்வதற்காக காருக்கு ஸ்டெப்பினி வைத்துக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது தாவேகா கட்சிக்கு ஸ்டெப்பினியாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களுக்கு தாவேகா கட்சி எம்எல்ஏ என்கிற முகம்